கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு எழுதப்பட்டவைகளுக்கு மிஞ்சி எண்ணாதே. எழுதப்பட்டவைகளுக்கு மிஞ்சி எண்ணாதே. இந்த தலைப்புக்கு ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம். ஆகவே அன்பானவர்களே, இந்த நாட்களிலும் தெய்வம் எங்களுக்கு வேதத்திலே பல ஆலோசனைகளை எழுதி வைத்திருக்கிறார். ஒரு குடும்பம் என்று சொன்னால் மனைவி எப்படி இருக்க வேண்டும், புருஷன் எப்படி இருக்க வேண்டும், அதே போல பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், பெற்றார்கள் எப்படி இருக்க வேண்டும், சக மனிதர்களோடு எப்படி இருக்க வேண்டும், கர்த்தருக்குள்ளாக எப்படி எங்களுடைய வாழ்க்கைகள் கட்டப்பட வேண்டும், இப்படியாக பல விடயங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த எழுதப்பட்டவைகளுக்கு மிஞ்சி நாங்கள் எண்ணக்கூடாது, சிந்திக்க கூடாது. அன்பானவர்களே, நாங்கள் வீணாக அவருடைய ஆலோசனைகள், எழுதப்பட்ட அந்த ஆலோசனைகளுக்கு மிஞ்சி அதற்கு மீறி நாங்கள், அன்பானவர்களே, அந்த எல்லையை மீறி நாங்கள் சிந்திக்கிறவர்களாக இருந்துவிடக்கூடாது. ஆமென். இப்படி நாங்கள் செயற்படுவோம் என்று சொன்னால் அது தேவனுக்குள்ளாக அது பிரயோஜனம் இல்லாத காரியம். ஏன்னா இந்த உலகத்துல கூட பல காரியங்களுக்கு சில எல்லைகளை வைத்திருக்க, இதற்கு மிஞ்சி அல்லது இதற்கு மீறி நீங்கள் செயற்பட்டால் எப்படியான தண்டனைகள் வரும், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு போக முடியாது. இப்படி ஒவ்வொரு பட்டணத்துக்கு பட்டணம், கிராமத்துக்கு கிராமம் என்று சொல்லி பல சட்டதிட்டங்கள், சில ஒழுங்குகளை வைத்திருக்கு. அவைகளை மீறி அங்கே செயற்பட்டால் என்ன தண்டனைகளும் என்ன விதமான விடயங்களும் அவர்களுக்கு இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். சரி, வீட்டில் எடுத்துக்கொண்டாலும் வீட்டிலும் கூட சில ஒழுங்குகள் இருக்கும். அந்த வீட்டின் ஒழுங்குகள், இத்தனை மணிக்கு வீட்டுக்குள்ளே பிள்ளைகள் என்றால் வர வேண்டும், சாப்பிடுறதுக்கு இத்தனை மணிக்கு சாப்பிட வேண்டும், இப்படி வீட்டிலே சில வேலைகள் செய்ய வேண்டும். இந்த விடயங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது, இதை மீறி ஒருவர் செயற்படும் பொழுது அங்கே சில விடயங்கள், அன்பானவர்களே, தண்டனையாகவோ எங்களுக்கு ஒரு பாதிப்பாகவோ மாறும். அதனால்தான் ஆண்டவரும் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் சொல்லுகிற காரியம், தெய்வம் எழுதி வைத்திருக்கிறவைகளுக்கு மிஞ்சி நாங்கள் எண்ணக்கூடாது, சிந்தித்து செயற்படக்கூடாது. உதாரணமாக, ஆண்டவர் உலகத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொன்னால், அன்பானவர்களே, நாங்கள் எங்களுக்கு தந்த மனைவியை மீறி இன்னொரு மனைவியை திருமணம் செய்யவோ அல்லது ஒரு பெண் மீது ஒரு ஆசை கொள்ளவோ, அது எப்படி எழுதப்பட்டதற்கு மிஞ்சி அதை மீறி எண்ணுகிறது, அது பாவம், அது தேவனுக்கு பிரியம் இல்லை. அதே போலதான் ஆண்டவர் சில ஒழுங்குகளை சபையிலே கூட வைத்திருப்பார். ஊழியக்காரன் என்று வைத்திருப்பார், ஊழியக்காரர்கள் இருப்பார்கள், மூப்பர்கள் இருப்பார்கள், விசுவாசிகள். அவர்களுக்கு என்ன விடயங்கள், அங்கே சில ஒழுங்குகள் இருக்கும். ஊழியக்காரனுக்கு மீறி நீங்கள் செயற்படக்கூடாது. அதுக்காக ஊழியக்காரன் ஒரு பாவம் செய்தாலோ, பிரியமில்லாதபடி தேவனுக்கு துக்கப்படுத்தத்தக்க காரியங்கள் செய்தால் அது அடுத்த கட்டம், அதற்கு ஒத்து போகக்கூடாது. ஆனால் தேவனுக்குள்ளாய் ஒரு ஊழியக்காரன் அங்கே நடத்துகிறார் என்றால் அதற்கு மீறி சிலருடைய செயற்பாடுகளை பார்த்தால் அவர் என்ன சொல்றது, நானும் அவரை போலதான் என்ற போல சிலருடைய செயற்பாடுகள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆகவே அது என்ன, தேவன் எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ணுகிறார்கள். ஒரு ஊழியக்காரனுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும், ஊழியக்காரனுக்கு நீ கீழ்ப்படிந்து உன்னுடைய ஊழியங்களை செய்ய வேண்டும், அல்லது ஒரு விசுவாசியா இருந்தால் செயற்பட வேண்டும் சபையிலே. அதே மாதிரி நீ யார் சொல்றது, நீ ஊழியக்காரன், நானும் ஊழியக்காரன் தான், அப்படியான ஒரு எண்ணத்திலே அன்பானவர்களே நீங்கள் இருப்பீர்களாயிருந்தால், அப்படியான ஒரு சிந்தனையோடு இருப்பீர்களாயிருந்தால், தேவன் எழுதி வைத்ததுக்கு மிஞ்சி எண்ணி செயற்படுகிறீர்கள். அது உங்களுக்கு கூடாத காரியம், அது தேவன் வெறுக்கிற காரியம்.
அதே போலதான் நான் சொல்றேன், ஒரு குடும்பத்திலே ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும்? கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். புருஷன் எப்படி இருக்க வேண்டும்? அன்பு கூற வேண்டும். அப்ப இதுக்கு மிஞ்சி இல்ல, புருஷன் எனக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், புருஷன் தான் எல்லா காரியங்களுக்கும் என்னத்தான் கேட்டு எல்லாம் நடத்த வேண்டும், இப்படி ஒரு அந்த தேவன் எழுதி வைத்திருந்ததற்கு மிஞ்சி மீறி நாங்கள் செயற்படுகிறது அல்லது எண்ணி நாங்கள் செயற்படுவோம் என்றால் அது தேவனை விருப்பமில்லாத காரியம். நான் இப்போ ஒரு சபையை எடுத்துக்கொண்டால் ஒரு ஊழியக்காரனுக்கு எப்படி எல்லாரும் ஒரு அந்த 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 அவருடைய வழிநடத்தலுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னது போல, ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் எப்படி கணவன் மனைவிக்குள்ளாக மனைவியை எப்படி கீழ்ப்படியவனும் கணவன் எப்படி, இதெல்லாம் அந்த அதற்கு மீறி கணவன் மனைவி மீது அன்பு செலுத்தாமல் அடக்கி அடிச்சு ஒரு ஆணவத்தோடு அன்பானவர்களை அப்படியான ஒரு அன்பு இல்லாமல் செய்வோம்னால் எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி மீறி செயற்படுகிறோம். அதே போல ஊழியக்காரர்கள் எப்படி விசுவாசிகளை நடத்த வேண்டும், எப்படியாக சபையை நடத்த வேண்டும், அதற்கு மிஞ்சி மீறி நான் எண்ணி செயற்பட்டுவே நான் இருந்தால் அன்பானவர்களே அது தேவனை பிரியமில்லாத காரியம். ஆகவேதான் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், எழுதப்பட்டதற்கு மீறி நாங்கள் எந்த ஒன்றையும் மிஞ்சி செய்யக்கூடாது. உங்களுக்கு தெரியும், ஒரு உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு இப்ப நான் கதைத்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு உடனே ஒரு உதாரணம் வந்திருக்கு. அங்கே அந்த லூசிபர் என்று சொல்லுகிற அந்த தூதன், எப்படியாய் தள்ளப்பட்ட அந்த தூதன், அவன் எழுதப்பட்டதற்கு மிஞ்சி தேவன் ஒருவர்தான் உன்னதமானவர், அவர்தான் ஆராதனைக்குரியவர், அவர்தான் இந்த உலகத்தை எல்லா காரியங்களையும் படைத்த தேவன், சிருஷ்டித்த தேவன், அந்த தேவனுக்கு நாங்கள் பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து அவருக்கென்று எங்களை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதற்கு மிஞ்சி அவன் எண்ணினான், சிந்தித்தான். நான் வானத்துக்கு ஏறுவேன், அவருக்கு மேலாக நான் உயருவேன் என்று அவன் சிந்தித்தான், எண்ணினான், எழுதப்பட்டதற்கு மிஞ்சி. ஆகவே அன்பானவர்களே, அவன் எப்படி தள்ளப்பட்டான் என்று உங்களுக்கு தெரியும். அவை நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் எழுதி எங்களுக்கு தந்த ஆலோசனைகளுக்குள்ளாகத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும், எண்ண வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், எங்களுடைய குடும்ப காரியங்கள்ல இருக்கலாம், இந்த பூமிக்குரிய பிரகாரமான விடயங்களை கூட இருக்கலாம். எல்லாமே ஒரு தேவன் எழுதி வைத்திருக்கிறதற்கேற்ற பிரகாரம்தான் நாங்கள் எண்ணி சிந்தித்து செயற்பட வேண்டும். இதை விட்டு இல்ல நான் நினைக்கிறத செய்வேன், நான் என்றதை நான் செய்வேன் சொல்லுவார்கள். எண்ணம் போல் வாழ்க்கை, அது உலகத்தான் சொல்லுகிறான். எண்ணம் போல் வாழ்க்கை அல்ல. எங்களுடைய நினைவுகளை பார்க்கலும் அவருடைய நினைவுகள் பெரியது, எங்களுடைய வழிகளை பார்க்கலும் அவருடைய வழிகள் உயர்ந்தது. அவ எங்களுடைய எண்ணங்கள் போல வாழ்க்கை அல்ல, கர்த்தருடைய எண்ணம் போல் வாழ்க்கை. ஆமென். கர்த்தருடைய அந்த சிந்தனையின் பிரகாரம், அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் தான் எங்களுடைய வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை அல்ல, எங்களுடைய எண்ணங்கள் போல வாழ்க்கை அல்ல. அவை அன்பானவர்களே, நாங்கள் தேவன் எழுதி தந்ததற்கு மிஞ்சி நாங்கள் எண்ணி நாங்கள் செயற்படக்கூடாது. அது கர்த்தரு பிரியமில்லை. நான் சொன்னது போல இந்த தூதன், லூசிபர் என்று சொல்கிற அந்த தூதன் எப்படி மிஞ்சி, எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எண்ணினான், சிந்தித்தான், இருதயத்திலே சிந்தித்தான், தள்ளப்பட்டான். அவை நான் அன்பானவர்களே அன்பாக சொல்லுகிற காரியம், எனக்கும் சேர்த்து சொல்லுகிற காரியம். ஒரு ஊழிய சபையிலே ஒரு ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு மிஞ்சி எண்ண வேண்டாம். அவரை போல நானும் என்று சொல்லி நீங்கள் அதற்கேற்ற போல எண்ணி செயற்படுவீர்களா இருந்தால் உங்களுக்கு அது ஆசீர்வாதம் இல்லை என்றார்கள். அதே போல குடும்பத்திலும் கணவன் என்றால் அன்பு செலுத்த வேண்டும், மனைவி என்றால் கீழ்ப்படி வேண்டும், பிள்ளைகள் பெற்றாருக்கு இப்படி உலகத்திலே மற்ற மனிதர்கள் மத்தியிலே எப்படியெல்லாம் அன்பு அந்த ஒழுங்குகளை மீறி அன்பானவர்களை நாங்கள் செயற்படக்கூடாது. நான் சொன்னது போல எப்படி ஒருவனுக்கு ஒருத்தி, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷி என்றுதான் அவருடைய நியமம். இதை மீறி இல்லை எனக்கு இப்ப நான் திருமணம் ஆயிட்டேன், இன்னொரு மனைவியை நான் வைத்துக் கொள்ளலாம், இன்னொரு மனைவி மீதும் ஒரு ஆசை வைக்கலாம் என்று அப்படி நான் எண்ணுவேன் என்றால் அது பாவம். ஆகவே இதே போலதான் பல காரியங்கள் அன்பானவர்களே, அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்கள் என்றால் இதுதான் கர்த்தருடைய எழுதப்பட்ட காரியம். அதற்கு மிஞ்சி நான் எண்ணி ஒரு அவிசுவாசியை திருமணம் செய்தால் அவையும் நான் கொண்டு வரலாம், அல்லது அவரையும் நான் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரும், இப்படியெல்லாம் எண்ணுவோம் என்றால் அது தேவனுக்கு பிரிய. எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எண்ணுகிறோம்.
ஆண்டவர்கிட்ட வார்த்தை தான்டா இதுதான். ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் கர்த்தருக்குள்ளாக எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. கர்த்தருக்குள்ளாக ஆண்டவர் என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ, உங்களுடைய சூழ்நிலைகள்ல சில வேளைகளில் பாதகமான சவால் நிறைந்த காரியங்கள் வரும் பொழுது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி நாங்கள் சுதந்திரிக்கிறோம். அதை எண்ணி நாங்கள் சிந்தித்து அன்புக்குரியவர்களே சுதந்திரம் அது நல்ல காரியம். அதை விட்டு எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி நாங்கள் எண்ணக்கூடாது, சிந்திக்க கூடாது, செயற்படக்கூடாது. ஆமென். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அங்கே பாருங்கள், சங்கீத பகுதி 119 113 சொல்லுகிறது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்பட. வீணான சிந்தனைகள் எல்லாம் விருப்பம் அன்பானவர்கள், வீணான எண்ணங்கள், எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எங்களுடைய வாழ்க்கையில எண்ணங்கள் சில வேளைகளிலே பழிக்கு பழி வேண்டாத, பகைக்காத பல காரியங்கள், மன்னிக்க வேண்டும், இதெல்லாம் இதுக்கு மீறி நாங்கள் இல்லை அவனை பழி வேண்டணும், அவனுக்கு எப்படியாவது ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்ய காட்ட வேண்டும் என்று சொல்லி பொய் சொல்லுகிற காரியம், இதெல்லாம் இப்படியான ஒரு சிந்தனைகள், எண்ணங்கள் எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி சில வேளைக்கு நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம். இந்த விடயத்திலே இவர் இப்படி கேட்டால் எப்படி பொய் சொல்லலாம் என்றே நாங்கள் சிந்திப்போம். அதெல்லாம் எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி சிந்திக்கிறோம், எண்ணுகிறோம். நான் என்ன சொல்லுகிறேன், சங்கீதக்காரன் சொல்ற வீண் சிந்தனைகளை, வீண் எண்ணங்கள் எல்லாம் வெறுத்து தேவன் எழுதி வைத்திருக்கிற அவருடைய வார்த்தையின் பிரகாரம் சிந்திப்போம், எண்ணுவோம். அது ஆசீர்வாதம். தேவன் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார். ஓகே, இப்படி எதிரான காரியம் வருகிறது, ஆனால் இந்த இடத்திலே நான் பொய் சொல்லக்கூடாது, உள்ளதை உள்ளதென்று சொல்ல வேண்டும் என்று இப்படி சிந்திப்போம், இப்படி செயற்படுவோம். அதற்கு மாறாக ஓகே, இப்படி எதிராக காரியங்கள் வருகிறது, இப்படி ஒரு கேள்வியை கேட்டால் இப்படி ஒரு பொய் சொல்லலாமா என்றெல்லாம் இப்படி எண்ணக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. இவைகளை அன்பானவர்களை நாங்கள் வெறுத்து வேதத்திலே தியானமாக இருக்கும். அதனால்தான் பிலிப்பியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது 4:8 சொல்லுகிறது, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப என்னத்தை சிந்திக்க வேணும், என்னத்தை எண்ண வேணும் என்றெல்லாம் இங்கே வேதம் சொல்லுகிறது. அதனாலே நாங்கள் தேவன் எழுதி தந்தவைகளுக்கு மீறி, எங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டவைகளுக்கு மீறி எண்ணக்கூடாது, சிந்திக்கக்கூடாது, செயற்படக்கூடாது. அன்பானவர்களே, நாங்கள் எப்பொழுதும் தேவன் எழுதி தந்ததையே சிந்தித்து செயற்பட வேண்டும். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகள், உண்மை உள்ளவைகள் எவைகள், புகழ் எது, புண்ணியம் எது, கற்புள்ளவைகள் எவைகள், அன்புள்ளவைகள் எவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகள், இப்படியாத்தான் சிந்திக்க வேண்டும். எப்படி மற்றவனுக்கு துரோகம் செய்யலாம், எப்படி ஏமாத்தலாம், எப்படி அநியாயம் செய்யலாம், மற்றவன் குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், இப்படி எண்ணுவோமா இருந்தால் தேவன் எழுதப்பட்டவைகளுக்கு மீறி மிஞ்சி எண்ணுகிறோம். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அன்பானவர்கள், இதிலே நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆமென். அங்கே தீமோத்தேயுவை குறித்து சொல்லப்படுகிறது. 4வது அதிகாரம் 13 சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். சொல்லப்படுகிற அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவை சொல்லும்போது சொல்லுகிறார், நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உண்மையில் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளில் நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாய் இவைகளில் நிலை கொண்டு இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். என்ன சொல்லுகிறார் அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவை சொல்றார், நீ தேறுகிற யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திருந்த, அதாவது புத்தி சொல்லுகிறதும் உபதேசிக்கிறதிலும் உனக்கு அளிக்கப்பட்ட அந்த வரத்தை குறித்து நீ அசதியாயிராமல் இவைகளிலே நீ அதாவது ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்து நீ ஜாக்கிரதையா இருப்பாய். அதுக்கு அடுத்த வசனம் சொல்ல, உன்னை குறித்து உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரம் சொல்ற. இதுல இந்த இப்படியான தேவன் எழுதி கொடுத்த, தேவன் சொன்ன விடயங்களிலே ஒரு அதற்குள்ளாகவே சிந்தித்து கொண்டிருப்போம் என்றால், எண்ணிக்கொண்டிருப்போமா இருந்தால் நாங்கள் மற்ற காரியங்களிலே மிகவும் ஜாக்கிரதையா இருப்போம். எங்களுடைய பேச்சிலே ஜாக்கிரதையா இருப்போம், நடத்தையில ஜாக்கிரதையா இருப்போம், உபதேசங்கள் மற்றவர்கள் சொல்லுகிற விடயங்களை ஜாக்கிரதையா இருப்போம். அன்பானவர்களே, நான் என்ன சொல்லுகிறேன்,
தேவன் எழுதி தந்தவைகளுக்கு மிஞ்சி எண்ண வேண்டாம். அதற்கு மீறி தேவனுடைய வார்த்தை இப்படித்தான் சொல்லுகிறேன், அதுக்கு மீறி நாங்கள் எண்ணி சிந்தித்து செயற்பட வேண்டாம். அதான் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள்ளே பல காரியங்கள், குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கைகள், எல்லாத்துக்கும் சில ஒழுங்குகள் இருக்கிறது. அதுக்கு மீறி தேவன் தசம பாகங்களை சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் அந்த சபைக்குத்தான், நாங்கள் போகிற சபையில்தான் தசமபாகத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு மிஞ்சி, எழுதப்பட்ட வார்த்தைக்கு மிஞ்சி மீறி நான் இன்னொரு சபைக்குத்தான் கொடுக்கிறேன் அல்லது இன்னொரு கஷ்டப்பட்ட மக்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னாலும், நாங்கள் தேவன் எழுதி வைத்தவைக்கு மிஞ்சி எண்ணி செயற்படுகிறோம். இதுவும் தேவனுக்கு பிரியமில்லை அன்பார்கள். இப்படி பல காரியங்களை நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பாருங்கள். உடைய குடும்பத்திலிருந்து சபையிலே ஊழியக்காரர்கள் வைத்திருக்கிறார், அவர்களுக்கு மிஞ்சி நீங்கள் எண்ணுகிறீர்களா? நான் ஒரு விசுவாசி அல்ல, நான் ஒரு மூப்பர் அல்ல, நான் ஒரு ஊழியம் செய்கிறோம், நானும் அவரை போலதான். அவர் யார சொல்றது? அவர் சொன்னா சொல்லிட்டு போட்டும், நான் இப்படித்தான் நடப்பேன் என்று சொல்லி எண்ணி செயற்படுகிறீர்களா? கர்த்தருக்குள்ளாக அன்பானவர்களே, மனம் திரும்புங்கள். தேவன் எழுதி சில ஒழுங்குகள், சில நடைமுறைகள், சில விடயங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்கு மிஞ்சி எண்ணாதே, சிந்தியாதே, செயற்படாதே. அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள்ளாக அன்பானவர்களே, இந்த நாட்களில் எங்களை ஒப்பு கொடுப்போம். சங்கீதக்காரர் சொன்னது போல, வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னது போல, அப்படியாக அன்பானவர்களே நாங்கள் வாழும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அவருக்குள்ளாக எங்களை இன்னும் அவருடைய சிந்தனைகள் எங்களுக்கு பெருகும் பொழுது, அவரை குறித்த எண்ணங்கள் பெருகும் பொழுது, நாங்கள் அதன்படி நடந்து தேவனுக்குள்ளே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் தேவையில்லாதபடி சிந்திக்க, மற்றவர்களுக்கு எப்படி துரோகம் செய்யலாம், ஏமாற்றலாம், மற்றவர்களை எப்படி துக்கப்படுத்தலாம், எப்படி பழிக்கு பழி வேண்ட வேணும், அல்லது மற்றவருடைய ஒரு திருமணமாயினா இன்னொரு பொன் மீது அப்படி ஆசை வைக்கிறீர்களோ, அதெல்லாம் எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணுகிறீர்கள். எழுதப்பட்டதற்கு, அதாவது எழுதப்பட்டதுக்கு எண்ணுகிறதுக்கு, எழுதப்பட்டது தேவன் எழுதப்பட்ட சில ஒழுங்குக்கு மிஞ்சி எண்ணாதே. அது பாவம், அது தேவனுக்கு பிரியமில்லை. அவை கர்த்தருக்குள்ளாக தேவன் எழுதப்பட்ட சில ஒழுங்குகளுக்கு, சில நடைமுறைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ணாதே, சிந்தியாதே, பேசாதே, செயற்படாதே. கர்த்தர் நிச்சயமாக அவருக்குள்ளாக அவர் எழுதப்பட்டதின் பிரகாரம் சிந்தித்து எண்ணி செயற்படும் பொழுது, பேசும் பொழுது கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.